ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம டெய்லி உணவுகளில் சேர்த்துக்கிற ஒரு இலைத்தலை கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. நம்ம ரசம் வச்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்புகளில் எல்லாத்துலேயுமே இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கொத்தமல்லியில் நிறைய சத்து இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல அதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதனால இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கொத்தமல்லியை டெய்லி நல்லா சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. அதோட உடலின் ஆற்றலை அதிகரிக்கவும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் கொத்தமல்லி ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து. அப்புறம் உறுப்புகள் இயல்பான இயக்கத்திற்கு, அதாவது உறுப்புகள் நல்ல இயல்பா இயங்குறதுக்கு இது ரொம்ப உதவுகிறது. அப்புறம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மையும் கொத்தமல்லிட்ட இருக்கு. கொத்தமல்லியை அதாவது குழம்பு வச்சாலும் தூக்கி நம்ம போட்டக்கூடாது, நம்ம சாப்பிடணும். நீங்க பெஸ்ட் கொத்தமல்லியை அரைச்சு ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப தேவையான வைட்டமின் சி கொத்தமல்லியில நிறையவே இருக்கு. செரிமான சக்தியை என்சைம்கள் இருந்தால் தான் செரிமான சக்தி நமக்கு கொடுக்கும். அந்த செரிமானத்திற்கு கொத்தமல்லி சாப்பிட்டா என்சைம்கள் நிறையவே சுரக்கும். அதோட இன்சுலின் சுரப்பையும் கொத்தமல்லி தூண்டுகிறது. இதனால என்ன ஆகும்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரைக்கும். அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நமக்கு கட்டுக்கோப்பாக இருக்கும். ரொம்ப போகவும் போகாது. சர்க்கரை நோயை தவிர்க்கிறதுக்கு கொத்தமல்லி நிறையவே சாப்பிடணும். சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சரி, அதை வராமல் தடுக்கிறவங்களும் சரி, தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, கொத்தமல்லியை உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டா சர்க்கரை நோயை தடுத்துடலாம். வரதையும் தடுக்கலாம். அதோட அளவையும் நம்ம டெய்லி சாப்பிட குறைச்சிக்கலாம். அப்புறம் இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாது உப்புக்கள், உடம்புக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள், கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு உண்டானதை இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பாஸ்பரஸ் அதெல்லாம் நமக்கு கொத்தமல்லி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது கண் பார்வை சக்தியை நமக்கு கூட்டுகிறது. கண் பார்வை குறைபடாமல் எப்போவுமே நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி பயன்படுகிறது. ஏற்படக்கூடிய அதிகப்படியான அழுத்தத்தை போக்குகிறது. வயசாயிடுச்சுன்னா சில பேருக்கு பார்வை குறைபாடு நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கும். பார்வை சில பேருக்கு மோஸ்ட்லி இல்லாமலே போயிடும். அவங்க நம்ம இளமையில் கொத்தமல்லி நிறையா சாப்பிட்டா அவங்களுக்கு வயசான பிறகு பார்வை குறைபாடுகள் வரவே வராது. கொத்தமல்லி நிறையா சாப்பிட்டவங்க வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெளிவாகவே இருக்கும். இந்த கொத்தமல்லியில் ஓலிக், ஃபார்மேட்டிக், ஸ்டீயரிக், அஸ்கார்பிக் அமிலங்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க செய்கிறது. அதாவது இருக்க கொலஸ்ட்ரால், கொழுப்பு இதெல்லாம் குறைக்க செய்யறதுக்கு கொத்தமல்லி ரொம்பவே பயனாக இருக்கும். அதோட இரத்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த இரத்த குழாயின் உட்சுவர்களின், அதாவது இரத்த குழாய் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துற சக்தி இந்த கொத்தமல்லியில இருக்கு. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஸோ கொத்தமல்லியில எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்கு. நீங்க குழம்புல போட்டாலோ மற்றபடி சட்னியில போட்டாலோ தூக்கி போட்டாதீங்க. தூக்கி போடாம கொத்தமல்லியை நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க ஜூஸ் செஞ்சு கூட குடிக்கலாம். என்ன வகையில நீங்க கொத்தமல்லியை நீங்க செஞ்சாலும் அதை நம்ம வயிற்றுக்குள்ள செலுத்துற மாதிரி சாப்பிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. கொத்தமல்லியில் நிறைய பயன்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு இயற்கையான உணவுலேயே அடங்கியிருக்க மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.